வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காவேரி நதிநீர் பிரச்சனை, மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை அப்படின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருந்த மேட்டூர் அணையை கட்டுவதற்கு காரணமே நம்ம தஞ்சையை சேர்ந்த விவசாயிகள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1835 சர் ஆத்தர் காட்டன் அப்படிங்கிறவர் இங்கே மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்த இடத்தில் ஒரு அணை கட்டுவதற்கான அனுமதியை கேட்குறாரு. ஆனால் அந்த அனுமதியை அந்த கடும் எதிர்ப்பு பண்ணி அவங்க நிராகரிச்சிட்டாங்க. இதனால் அந்த அணை கட்டுற நிகழ்வு கைவிடப்படுது. ஆனாலும் மக்கள் வருடம் வறட்சி, வெள்ளம் இப்படி ரெண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வருடத்துக்கு 30 லட்ச ரூபா இழப்பீடு வேணும், அணையை கட்ட விடாமல் பண்ணுற மைசூர் சமஸ்தானத்திலிருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த மாவட்ட தலைவர்கிட்ட அவங்க போய் கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த ராமசாமி ஐயர்கிட்டையும் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்கள் மைசூர் சமஸ்தானத்தை விஸ்வரேசர் ஐயர்கிட்ட பேசி அணையை கட்டுவதற்கான அனுமதியை நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வருடத்துக்கு 30 லட்ச ரூபான்னு கணக்கு பண்ணும்போது அதிக செலவு தொகையாக இருக்கிறது. இதனால் நம்ம அணையை கட்டலான்னு ஒரு முடிவுக்கும் மைசூர் சமஸ்தானம் அனுமதி கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு ஸ்டான்லி பொறியாளர்கிட்ட கொடுக்கப்பட்ட 1924 ஆண்டு அணை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 வருடங்கள் அந்த அணை கட்டு முடிக்கப்பட்டு அணை 120 அடி உயரமும் 1700 மீட்டரும் நீளமும் கொண்ட மிகப்பெரிய அணையாக கட்டி முடிக்கப்பட்டு இப்போ தமிழ்நாட்டின் இருக்கும் விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் முக்கிய ஆதாரமாக மேட்டூர் அணை நிலவுகிறது. தேங்க்யூ.